அனைவருக்கும் வணக்கம். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் நாம இன்னைக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவன்மலை கோவில் அப்படின்னு புராணம் வகையில சொல்லப்படுதுங்க. முக்கியமாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்றாற் போல சிவன்மலையில முருகப்பெருமான் குடிக்கொண்டு நமக்கு அருள்பாலித்து வராரு. இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்றதால தன்னுடைய தகப்பன் பெயரால கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றதால நிறைய பேர் சிவன் கோவில் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இது சுப்பிரமணியர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில். இந்த கோவில்ல பல ஆச்சரியங்கள் இருக்கு. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துல பொருள் வைப்பாங்க, எந்த நேரத்துல அந்த பொருளை மாற்றுவாங்க அப்படிங்கிற கணக்கு யாருக்குமே தெரியாது. அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எப்ப யாராவது ஒரு பக்தருடைய கனவுல முருகன் இந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ள வை அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரோ அது வரைக்கும் அந்த பழைய பொருளே தான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். அப்படி மாற்றக்கூடிய பொருளால என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகுதோ அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நான் இதை பற்றிய முழுமையான தகவல்களை நான் வீடியோக்குள்ள சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கல, ஒரே பிரச்சனையா இருக்கு, எப்ப பாரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடையாவே இருக்கு, வீட்டில் கெட்ட நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் சொல்லிடுவாங்க. நாம இப்போ சிவன்மலை கோவில் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி பார்த்தோம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இந்த 2026ஆம் ஆண்டுல 2 முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது இந்த பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒரு 4-5 பொருட்கள் இந்த பெட்டிக்குள்ள வைத்து வழிபாடு பூஜை செய்யப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு சென்ற மாதம் ஒரு பொருட்கள் 4 பொருட்கள் மாறியது. இந்த பொருட்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒரு செழிப்பையும் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும், நன்மையான பலன்களை மக்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும், யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவர்களை கண்டிப்பாக முருகன் தட்டி கேட்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த பெட்டிக்குள்ள பிரம்பு, மண்கலயத்தில் தண்ணீர், அதே போல் மண், ஏற்கலப்பை இவையெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த பெட்டிக்குள்ள இந்த பொருள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, நாம இப்போ ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதோ அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், மீண்டும் அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அமைந்திருக்கு, அதாவது சிவன்மலை அந்த ஆண்டவருடைய அருளால கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு இருக்கத்தான் செய்யும். நல்லாவே பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகளில் நீங்க திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப அவசியம். சகோதர வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு, தேவையான உதவி எல்லாமே கிடைக்கும். பயணங்களால் கண்டிப்பாக ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பணம் நீங்கள் யாருக்கிட்டையாவது கொடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலில் தகுந்த முன்னெச்சரிக்கை ரொம்ப அவசியம். யாருக்கிட்டையும் எதையுமே கலந்து ஆலோசிக்காமல், எதுவும் தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒரு வேலைக்காக காத்துட்ருக்கீங்க, வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தில் கண்டிப்பாக லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் கண்டிப்பாக தீரும். பங்குதாரர்கள் மூலமாக தேவையான உதவி நிச்சயமாக கிடைக்கும். பணியாளர்களால் செலவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான காலகட்டமாக கூட இது இருக்கலாம். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானோடு சேர்த்து அம்பிகையை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான கவனத்தோடு செயலாற்றுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பம் அவ்வப்போது திடீர்னு வந்து போகும். சமையல் செய்யும்போது மின் சாதனங்களை நீங்கள் இயக்கும்போது எல்லாமே உங்களுடைய கவனம் அதிகமாக வேணும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவங்க மேலே நல்ல ஒரு திரும்பி உங்களை சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்தில் நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை கண்டிப்பாக ஏற்படும். ஆனாலும் அந்த கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பிள்ளைகள் மேலே நீங்கள் பாசம் அதிகமாக வச்சிருப்பீங்க. அந்த பாசம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க. முக்கியமாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் கோபத்தை குறைத்து நீங்கள் தன்மையாக பேசுறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு அது நன்மை உண்டாக்கும். மற்றவங்களோட உதவிகள் செய்து நீங்கள் அவர்களுக்கும் உதவிகள் செய்யக்கூடிய நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். பிரிந்து சென்றவங்களை கூட மீண்டும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது பற்றிய கவலை அதிகரிக்கலாம். ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க. சக ஊழியர்களோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிபராசக்தியை வணங்க துன்பங்கள் நீங்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். இதுவே உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த ராசியை சார்ந்தவர்கள் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. நீங்கள் ஆபத் சகாயீஸ்வரரை இந்த நேரம் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உங்களுக்கு பார்க்கும்போது இழுபறியாக இருந்த வேலைகள் கூட கண்டிப்பாக முடியும். அதே போல் வசதி வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும். புதிய சொத்து சேரும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும். எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடியும். பிள்ளைகளுடைய நலனில் அதிகமான அக்கறை உங்களுக்கு கூடியிருக்கும். உடல்நிலை சீராகும். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடியதாக இருக்கும். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பயணத்தை தவிர்க்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக அரசு வழி முயற்சி சாதகமானதாக இருக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். எதிர்பார்த்த பணம் சேரலாம். இது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையலாம். அதாவது சில நேரங்களில் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பான முறையில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் முன்னேற்றகரமானதாக இருக்கும். வார கடைசியில் கூட பண வரவு கண்டிப்பாக உயரும். புதிய முயற்சிகளில் துணிச்சலோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கலாம். அபூர்வமான பலன்களாகவே நிறைய இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறன் உயர்வாக இருக்கும். பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழி காட்டும்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் திட்டங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்துறது நல்லது. குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லபடியாக மாறி குறைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறதோ அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.